ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதை வந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சட்டியில் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஸ்லேப்பி மீன். அதோட தலையும் வாலும் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். அது கூட மாங்காய் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் கட் பண்ணி போட்டு மீன் குழம்புக்கு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து கொக்கு மீன் ஃப்ரெண்ட்ஸ். கொக்கு மீன் வந்து இதுவரையும் நாங்கள் வாங்கினதில்லை. மீன் கடைக்கு போகும்போது பார்த்தோம், வழியில் நிறைய இருந்துச்சு. சரி, இந்த ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த மீன் வாங்கினோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வந்தோடனே டைம் ஆகிடுச்சுன்றதுனால சாப்பாடு காலையில் வச்ச சாப்பாடு இருந்துச்சா, அதில் வந்து கொக்கு மீன் வந்து வெறுமனே எண்ணெய் ஊற்றி அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு அப்படியே கிண்டி கொஞ்சம் நேரம் வேக விட்டு வச்சேன். எடுத்து வந்து சைடிஷ்க்கு கொடுத்தேன் அவருக்கு. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மீனோட முள்ளிலேருந்து அப்படியே தனியாக வந்துடுச்சு. அந்த சதை வந்து தனியாகவே வந்துச்சு. நான் யோசித்தேன், இந்த மாதிரி பெரட்டி வைக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட்ருக்கலாமான்னு கூட யோசித்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. முள்ளும் வந்து தனியாக வந்து வருது. பிள்ளைங்களுக்கு கொடுக்குறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முள் இதில் வராது, நடுவில் முள் மட்டும்தான். சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ஆற்று மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.